2025 29 ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற மலையா ஒரு தமிழ் கம்யூனிட்டி. அவங்க தான் வந்து வம்சமாக டீ எஸ்டேட்டில் வந்து தேயிலையெல்லாம் பறிச்சுட்டு இருந்திருக்காங்க. 29 நைட்டு தூங்க போகும்போது அந்த டீ எஸ்டேட் எங்கே அமைஞ்சிருக்கோ அங்கே தான் அவங்களோட வீடு இருக்கும். அது வந்து ஒரு லைன் வீடு. விடிஞ்சு பார்த்தா அந்த வீடும் இல்லை, அந்த இடமும் இல்லை. அனுராதபுரால கிரவுண்டே கிடையாது. ஒரு மனுஷன் தென்னை மரம் அதோட உச்சத்தில் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவரால் கீழே இறங்க முடியாது. ஏன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி, ஃப்ளட். இது வெறும் மழை கிடையாது, இது வந்து ஒரு புயல். இது பேர் தான் டிட்வா. இந்தியன் ஓஷனோட பேரடைஸ்ன்னு சொல்கிற ஸ்ரீலங்காவோட தலையெழுத்தியை முழுசாக மாற்றினது இந்த நவம்பர் மாதம் வந்த இந்த டிட்வா அப்படிங்கிற புயல். நவம்பர் 2025 பே ஆஃப் பெங்காலில் ஒரு சீதோஷ நிலை மாறினது காரணத்தினால இந்த டிட்வா அப்படிங்கிற இந்த புயலோட ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அது நேராக வந்து ஸ்ரீலங்காவில் தான் வந்து அட்டாக் ஆச்சு. பல வருஷங்களாக பார்க்காத ஒரு புயல் ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு அடித்து தாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டிசம்பர் 1 வரைக்கும் 330 மக்களோட இறப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் 300 பேருக்கு மேலே காணாமே போயிருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே அடப்பட்டிருக்காங்க, எந்த மண்ணுக்கடியில் இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு இன்னும் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் மற்றும் பல வாலண்டியர்ஸ் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி யாருக்குமே பாரபட்சம் பார்க்கல. காஞ்சு போன நார்த் சைட்லேருந்து சென்ட்ரல் ஐலாண்டுன்னு சொல்லப்படுற மலைப்பிரதேசம் டீ எஸ்டேட் வரைக்கும் பயங்கரமாக போட்டு தாக்கியிருக்கு. அதோட கீழே இருக்கிற காலனி ரிவர்னு சொல்லுவாங்க, கொலம்போவில் இருக்கிற ரிவர், அது வரைக்கும் இதோட தாக்கம். 10 லட்சம் மக்களுக்கு மேலே இந்த ஒரு சைக்ளோன் டிட்வாங்கிற இந்த சைக்ளோனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பெரிய புயல் வந்த உடனே ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ். மிலிட்ரி டிப்ளாய் பண்ணிட்டாங்க. பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆதரவு தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஆப்ரேஷன் சகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கை நீட்டி இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறக்காக. அங்கே இருக்கிற பீப்புளுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, இதெல்லாம் ஏறாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சர்வைவ் பண்ணணும், அதுதானே அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த நிலைமையில் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பிச்சிருப்பாங்க இல்லையா? இறந்து போன மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பட் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சிருப்பாங்கல்ல. இந்த ஸ்கூல், கேம்ப்பு, காலேஜுன்னு இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலமாக இருக்கிற மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது, அவங்க கையில் எதுவுமே இருக்காது. ஃபோன் இருக்காது, செப்பல் இருக்காது, அவங்க போட்டிருக்கிற துணிமணி மட்டும்தான் இருக்கும். அந்த அடிக்கிற மலையிலையும் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற குளிர்லையும் குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, ஆண்கள்னு எல்லாரும் அங்கே எப்படி என்ன மாதிரி ஒரு நிலமையில் இருப்பாங்க. நம்மளால் மழை நனைஞ்சிருச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸு ஈர துணியோடு நம்மளால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க முடியாது. பட் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே அப்படி தான் இருந்தே ஆகணும். அப்பாமார்கள், அம்மாமார்கள் சில பேர்லலாம் கையில் பையோடு நின்றுட்டுருப்பாங்க. அதில் தான் அவங்களோட வாழ்க்கையோட ஆதாரமே இருக்கும். நிலத்தோட, வீடோட டாக்குமெண்ட்ஸு, அவங்களோட ஐடென்டிட்டி. நினச்சி பாருங்களேன், அடிச்சுட்டு போகும்போது இந்த ஐடென்டிட்டி, இந்த டாக்குமெண்ட்ஸும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா ரப்பே, அது வந்து ஒரு பெரிய கவலைக்கரமான ஒரு விஷயம். நம்ம யாருங்கிற அடையாளமே இல்லாமல் போயிடும். நம்ம உயிரோடு மட்டும்தான் இருப்போம், வேறு எதுவுமே இருக்காது. இந்த வீடு என்னோட தான் சொல்கிறதுக்கு இது டாக்குமெண்ட் இல்லை, என்ன பண்ண முடியும்? டோட்டலாக எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாருக்கும் இந்த எலக்ட்ரிக்யூஷன் ஆயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால. ஒரு வேலை நினச்சி பாருங்களேன், ஃப்ளட்டெல்லாம் கீழே இருக்குது, உயிரை காப்பாற்றிக்கிட்டு மேலே மொட்டை மாடியில் வந்து நிற்கிறாங்க. நைட்டு நேரம் லைட்டே இல்லாமல் டோட்டல் ஊரே இருட்டாக இருக்கும். அவங்களோட மனசும் அவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்களேன். யாராவது எங்கேயாவது இருந்து ஒரு லைட் அடித்து நம்மளை பாத்திர மாட்டாங்களான்னு, பசி தாகம்னு எப்படி இருக்கும் அவங்களோட நிலமை? சுபஹானல்லாஹ். மனுஷங்களால் தாங்கக்கூடிய வேதனை இருக்கும் பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் ஹில்ல மலாயா அப்படிங்கிற ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி காலங்காலமாக கிட்டத்தட்ட 2 செஞ்சுரிஸ், அதாவது 200 வருஷங்களாக பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேருந்தே இருந்த ஃபேமிலிஸ் இவங்க. அதாவது ஃபேமிலினா எங்களோட தலைமுறையாக வேலை செஞ்ச அதே டீ எஸ்டேட் மலை இருக்குது பார்த்திங்களா, அதுவே அவங்க மேலே செஞ்சிச்சு. எது அவங்களுக்கு இவ்வளோ நாளாக இவங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருந்ததோ, அந்த டீ எஸ்டேட்லேருந்து டீ எடுத்து தான் அந்த வேர்ல்டு வைட் சப்ளை பண்ணுற ஒரு இடம். எந்த டீ எஸ்டேட்டை வச்சு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களோ அந்த டீ எஸ்டேட்டே இன்றைக்கி அவங்கள முழுசாக சாப்பிட்டுருச்சு. தூங்கிட்டு இருக்கும் போது நினச்சி பாருங்கள், 1000 டன் வெயிட் இருக்கிற மலை, சேறு சகதி இருக்கிற மண் அப்படியே வந்து அவங்க முழுங்கிருச்சு.
இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட் படித்தேன். மல்லிகா குமாரி அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டில் வந்து அந்த ஃப்ளட்டு வந்து ஏறிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஸ்ப்ளிட் செகண்ட் டைமில் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஆனால் திருப்பி வீட்டுக்குள்ளார போக ட்ரை பண்ணியிருக்காங்க. எதனால தான் அவங்களோட ஃபேமிலி கேட் இருக்குது பார்த்தீங்களா, பூனை, அதை காப்பாற்றிருக்கு. ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவிஸ் எல்லாம் அதுக்குள்ளார அவங்கள தடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டுக்குள்ளார போய் போட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார போய் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கேட் வந்து ஒரு ஹையரான கிரவுண்டில் சேஃபாக இருந்திருக்கு. ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பட் அந்த பெண்ணோட மனசு பாருங்களேன். நான் ஆஸ் அ கேட் ஃபாதராக என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த தருணத்துலேயோ அது சின்ன உயிர், அது ஒரு அனிமல் தானேன்னு விடுறக்கு அவங்க மனசு வரல. சுபஹானல்லாஹ், இறைவன் இவங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பாக சரி பண்ணிடுவான். இந்த வானம் மறுபடியும் கிளியர் ஆயிரும். இவங்களோட வாழ்வாதாரமெல்லாம் மறுபடியும் சரியாயிரும். இது இப்படி தான் நடந்துகிட்ருக்கு காலங்காலமாக. அதுதானே மனுஷனோட இயல்பு. நம்ம அடி வாங்குவோம், ஒட்டையுவோம், மறுபடியும் எந்திரிச்சு நிற்போம். அதுதான் நம்ம மனுஷங்க. ஏன் இது நடந்திருக்கு, ஏன் இந்த டிட்வா புயல் எப்படி இது ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சூடான கடல் தண்ணி, குளோபல் வார்மிங் தான் இதோட மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி, டிசாஸ்டர் மேனேஜ் சென்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கும் அதில் கூட வர இந்த அடிக்கிற மழை பார்த்திங்கன்னா 3 மாதம் வர வேண்டிய மழை இயற்கை சீற்றத்தினால 3 நாளில் அடித்து பரக்கர சமுத்ரா அப்படிங்கிற ஒரு டேம் இது ஃபில் ஆகி அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டு அதனால் வந்த ஃப்ளட்டு தான் இந்த ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. டேம் உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த டேமுக்கு கீழே இருக்கிற இந்த வில்லேஜஸ் எல்லாமே வந்து ஃப்ளட்டால் பாதிக்கப்படுது. காலங்காலமாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனால் இந்த தடவை இது ரொம்ப ஊக்கரமாயிருச்சு. சர்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம பள்ளிவாசல்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த சாதி மத வேறுபாடும் இல்லாமல் மக்கள் நம்ம எப்படி சென்னையில் ஃப்ளட்டுனால் பாதிக்கப்பட்ட போது இருந்ததோ அதே மாதிரி அங்கேயோ ஒருத்தவங்க பாதுகாத்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த 3 விஷயத்தை பண்ணணும். முதல் விஷயம், நம்மளோட துவாக்களில் ஸ்ரீலங்கன் மக்கள் எல்லாருமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துவா செய்யணும். ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி கால்லையும் கையிலையும் அடிபட்டால் கண்ணு கலங்குதோ அதே மாதிரி நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அங்கே கஷ்டப்படும் போது நம்ம இங்கே வேதனைப்படணும், அவங்களுக்காக துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். 2வது டொனேஷன், சதக்கா. இது வந்து ரொம்ப கரெக்டான டைம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட சொத்து, உங்களோட சேவிங்ஸை ப்யூரிஃபை பண்ணுறக்காக இறைவன் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க. ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம ஜமாத்துகள் வந்து காசு திரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்நேரம் டொனேஷன் திரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்காக அவங்கக்கிட்ட உங்களோட பங்களிப்பையும் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் 100, 1000, 10,000, 1 லட்சமோ 10 லட்சமோ உங்களோட சக்தியை பொறுத்து இன்ஷா அல்லாஹ் சதக்கா பண்ணுங்கள். 3வது, நிறையா ஷேர் பண்ணுங்கள். அதுக்குன்னு தேவையில்லாத விஷயங்கள் எது கரெக்டு தப்புன்னு தெரியாமல் ஷேர் பண்ணக்கூடாது. நிறைய பேசுங்க. மக்கள் துவா பண்ண சொல்ல கேளுங்க. நிறைய பேசுங்க. ஏன்னா அங்கே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட பாதிப்பு பேசப்படாமல் இருந்துடக்கூடாது. இதை பற்றி நிறையா நம்ம பேசணும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கும். ஸோ அவங்களும் சேஃபாகிறதுக்காக நம்ம நிறைய துவா பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.